வணக்கம் நண்பர்களே. தன்வந்திரி பகவான் தமது வைத்திய காவியத்தில் கற்பம் உண்டாக மருந்து என்கிற தலைப்பில் 307வது மற்றும் 308வது பாடல்களாக 2 பாடல்களை தந்திருக்கிறார். குழந்தை பாக்கியம் என்பதும் மானுட பிறப்பு என்பதும் அளவில்லாத ஆனந்தத்தை அள்ளித் தருகிற அருள் கொடை என்றே சொல்ல வேண்டும். எவ்வளவு பணமும் வீடும் நிலமும் ஆடை ஆபரணங்களும் எண்ணிலடங்காத பொருட்களும் கிடைத்திருந்தாலும் குழந்தைகள் தருகின்ற ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. மகளிருக்கு கற்பம் சம்பந்தமான குறைபாடுகள் மனதிற்கு எவ்வளவு துன்பத்தை தரும் என்பதை அந்த துன்பத்தை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த குறைபாடுகளில் கற்பக்கோளில் கிருமிகளின் பெருக்கத்தால் கற்பம் தரிக்க முடியாத சகோதரிகளுக்கு தன்வந்திரி பகவான் எளிய மருத்துவ பக்குவம் சொல்லித் தருகிறார். பக்குவ முறைகளை பார்த்து தெரிந்து கொண்டு சித்த வைத்திய பெருமக்களின் ஆலோசனையோடும் அறிவுரையின்படியும் கடைபிடித்து வரும்போது கற்பம் தரித்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் தன்வந்திரி பகவான் சொல்லித்தந்த பாடலை பார்த்து வரலாமா? வாரான மங்கையர்கள் கர்ப்பமாக வரையிறேன் பசும்பாலு வசம்பு தானும். குழந்தை பேரு எப்போது கிடைக்கும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற மங்கையர்கள் கற்பம் கொள்வதற்கு இந்த பக்குவத்தை சொல்லுகிறேன். பசும்பாலும் வசம்பு தானும் விழுது இலை மூலிகையையும் குப்பைமேனி மூலிகையையும் சம அளவு எடுத்து காலை மாலை இருவேளைகளிலும் எடுத்துக்கணுமா. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு இந்த பக்குவத்துல சாப்பிட்றதுக்கு பசும்பால் 1/4 லிட்டர் பெரிய டம்ளருக்கு வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டு வசம்பு பொடி பண்ணிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கும் விழுது இலை மூலிகையை எடுத்து நிழல்ல காய வச்சு அரைச்சி பொடியாக்கிட்டு அதையும் 2 ஸ்பூன் அளவுக்கும் எடுத்துட்டு அதே போல குப்பைமேனி செடியையும் நிழல்ல காய வச்சு அரைச்சி பொடியாக்கி 2 ஸ்பூன் அளவுக்கும் எடுத்துக்கலாம். விழுது இலைய காய வைக்காமலேயே அரைத்து சாறு எடுத்துட்டு ஒரு சின்ன டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கு வர்ற மாதிரி சாறு எடுத்துட்டு அதே போல குப்பைமேனி செடியையும் காய வைக்காமலேயே அரைச்சு சாறு எடுத்துட்டு ஒரு சின்ன டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவுக்கும் எடுத்துக்கலாம். விழுது இலை சாற்றையும் குப்பைமேனி இலை சாற்றையும் சம அளவுக்கு எடுத்துட்டு வசம்ப பொடியாக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு பசும்பால்ல கலந்து தினமும் காலையில உணவுக்கு முன்னாட வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வதும் மற்றும் இரவு உணவுக்கு பின்னும் தொடர்ந்து 3 நாட்களுக்கோ அல்லது 6 நாட்களுக்கோ எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்ப்பப்பையில் இருந்து கொண்டு கர்ப்பத்தை தடுக்கின்ற கொடுமையான கிருமிகள் தொலைந்து போய் கற்பம் தரித்து குழந்தை பேர் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக செனிக்குமது பிள்ளையது பிறக்கும் பாரு, தெளிவாகும் திரேகமது கலைக்கும் பாரு. செனிக்குமது பிள்ளையது பிறக்கும் பாரு. கற்பம் தரிக்கும், குழந்தை பிறக்கும், உடம்பு சீராகும், உடம்புல தேகத்துல பொலிவு உண்டாகும். இந்த பக்குவம் பொய்யாகாது. இது போன்றதொரு பக்குவத்தை இந்த உலகத்துல யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பக்குவத்துல சொன்ன முறைகளை சரியாக கவனமாக நம்பிக்கையாக உறுதியாக செய்து சாப்பிட்டு வந்தா மகா கோடி புண்ணியங்களும் குழந்தை செல்வமும் கிடைக்குங்கிறார். இந்த பக்குவம் காவிய சிறப்பு மிக்க கற்பம் உண்டாக்கும் இந்த வித்தையை தன்வந்திரி பகவான் இந்த உலக மக்களுக்காக
பாடியதாக சொல்லுகிறார். கர்ப்பக்கோளாறுகளை சரி செய்து குறை தீர்க்கின்ற பக்குவங்களையும் மருந்துகளையும் சித்தர் பெருமக்கள் நிறையவே சொல்லியிருக்கிறார்கள். சரியான பக்குவத்தையும் மருந்துகளையும் தங்களின் குறைகளுக்கேற்ப விவரமாக தெளிவாக சித்த வைத்தியர்களிடம் சொல்லி அவர்களின் அனுபவத்தோடு கூடிய தருகின்ற அறிவுரையையும் ஆலோசனையையும் கேட்டு கற்பக்கிரக கோளாறுகளை சரி செய்து நிச்சயமாக குழந்தை பாக்கியம் பெறலாம். தன்வந்திரி பகவான் சொல்லித்தந்த பக்குவமும் நல்ல விஷயம்தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.